3. Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆல் இன் ஒன் பிசி நம்ம ஒரு பிக்கஸ்ட் ஃபிளாஷ் சேல் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ 30K பட்ஜெட் செக்மெண்ட்ல கன்சூமர் மாடல் கமர்ஷியல் மாடல் தனித்தனியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கமர்ஷியல் மாடலில் பிளாக், கன்சூமர் மாடல் ஒயிட். ஸோ கன்சூமருக்கும் கமர்ஷியலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்க அப்படின்னா கமர்ஷியல் மாடல் பிளாக் கலரில் வரும், 3 years வாரண்டியோட வரும். விண்டோஸ் 11 ப்ரோ MS ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் வரும். சேம் அதே கன்சூமர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 30,990 ரூபாய்க்கு விண்டோஸ் 11 ஹோம் வித் MS ஆஃபீஸ் 2024 வரும். ஸோ இந்த கன்சூமர் மாடல். ஸோ இந்த கன்சூமர் மாடலோட ப்ரைஸிங் புது ப்ரைஸ் 32,990 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு 1 வீக்குக்கு ப்ரைஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், பல்க் ஸ்டாக் அடிச்சிருக்கோம். ஜஸ்ட் 30,990 ரூபாய். ஸோ இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பிசியை நீங்கள் அசம்பிள்டு பண்ணணும் போனால் கூட 30K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அசம்பிள் பண்ண முடியாது. இது ஒரு 24 இன்ச் மானிட்டர். இதுக்கு நம்ம டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 24 இன்ச் மானிட்டர், IPS பேனல் டிஸ்பிளே. ஸோ இன்டெலோட லேட்டஸ்ட் AI பேஸ்டு N100 ப்ராசரு, 8GB DDR4 RAM, 512GB ஹை ஸ்பீட் Gen 4 NVMe, ரியல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத், வெப் கேமரா, வயர்டு கீபோர்டு மவுஸ், விண்டோஸ் 11 ஹோம் ஒரிஜினல் லைஃப் டைம், MS ஆஃபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2024 ஒரிஜினல் லைஃப் டைம், கம்ப்ளீட் ஃபுல் கிட் வித் 1 year ஆன்சைட் வாரண்டியோட வர்றது. இன்னைக்கு அடுத்த செக்மெண்ட்டில் எனக்கு வந்து ஹோம் செக்மெண்ட்டுக்கு ஒரு பிசி வேணும். பசங்க கேமிங்கே விளையாடுவாங்க, கேமிங் கிரேட் ப்ராசஸராகவும் இருக்கணும், கீபோர்டு மவுஸும் ஒயர்லெஸ் வேணும். ஸோ நான் அந்த ஆல் இன் ஒன் பிசியை எக்ஸ்டர்னல் மானிட்டராகவும் நான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆல் இன் ஒன் பிசிலேருந்து எக்ஸ்டர்னல் இன்னொரு மானிட்டரும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சேம் அந்த செக்மெண்ட்டில் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா NR Infotech கூட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த மாடலை பார்த்துட்டு நீங்கள் ஆஃப்லைனில் எந்த ஒரு ஸ்டோருக்கு போனால் கூட உங்களுக்கு இந்த மாடல் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். ஸோ இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 58,690 ரூபாய் MRP. ஸோ நம்ம NR Infotech கூட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைஸிங் 45,990 ரூபாய், லிமிடெட் டேஸ் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் 45K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கேமிங் பிசி கூட பில்ட் பண்ண முடியாது. ஸோ ஹோம் யூஸ்க்கு வேற லெவலில் இருக்கும். கீபோர்டு மவுஸ் ஒயர்லெஸ் வந்துடும். அதுதான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 2025க்கான நியூ மாடல். இதோட ஹைலைட் என்னென்னன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் 45K பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிசி பில்டு பண்ணுறதும் கஷ்டம். இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல், கம்ப்ளீட்லி ஒயிட் கலரில் வரும். உள்ளே நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்டூன் இருக்கும். ஸோ அதில் இது தேவையான சார்ஜர் உள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட டோட்டல் வாட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 90 வாட்ஸ் தான். ஸோ நீங்கள் கரண்ட்டே இல்லாட்டாலும் UPS நார்மல் சின்ன கம்ப்யூட்டர் UPS போட்டால் கூட உங்களுக்கு 1/2 hourக்கு மேலே பேக்கப் நிற்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸு வித் கோபைலட் டெடிகேட்டட் கீஸோட. ஸோ கீபோர்டு மவுஸ் கம்ப்ளீட்லி ஒயர்லெஸ், ஒயர்டு கிடையாதுங்க. இது போல் டெடிகேட்டட் உங்களுக்கு கோபைலட்ஸ்க்கான கீ வந்துடும். ஸோ கோபைலட்ஸை நம்ம டேரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு கீஸ் ஒன்று வரும். ஸோ அது உங்களுக்கு நான் டெடிகேட்டாக தனியாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மேலே லப்பர் கோட்டர் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் கீபோர்டு, ஒயர்லெஸ் மவுஸு. சேம் அதுக்கடுத்து இதோட பிசி. ஸோ இதான் வந்து மிஷின். நீங்கள் பேக்கிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இதான் பேக்கிங்கு. ஸோ நீங்கள் பேன் இந்தியா லெவலில் எந்த மூலை முடுக்கிலேருந்து ஆர்டர் போட்டாலுமே டெலிவரியை பற்றி கவலை பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ பிசியோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒயிட்டு. ஸோ பியூர் ஒயிட்டு, பார்க்கவே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இதோட டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 இன்ச்சு, 100 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 99% SRHB ரேட்டிங், பியூர் IPS பேனல். ஸோ ஒரு கேமிங் கிரேடு டிஸ்பிளே. ரெண்டாவது இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் Ryzen 5 7535HS ப்ராசஸர். ஸோ நார்மலாக நீங்கள் சீரிஸ் ப்ராசஸர் கிடையாது, ஹை பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். இது ஒரு 12 கோர் 12 thread ப்ராசஸர். என்ன 12 கோர்னு நினைப்பீங்க. ஸோ நார்மலாக 75HS ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 thread. இதில் AMD ரேடியனோட 660M கிராஃபிக்ஸ் வரும். ஸோ அந்த 660M கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டாக 6 கோருக்கு உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ டெடிகேட்டட் 2GB கிராஃபிக்ஸ் கார்டோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது தான் இந்த லேட்டஸ்ட் ஆர்கிடெக்டான ஒரு கிராஃபிக்ஸு. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரேம் பார்த்தீங்க அப்படின்னா DDR5 8GB ரேமு. எக்ஸ்ட்ரா ரேம் வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ரேமை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு தனி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸு. ஸோ இந்த போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் வந்து இன்னொரு மானிட்டர் அவுட்புட் இருக்குன்னா HDMI போர்ட்டு. இது போல் 2 யூஸ் மொத்தம் 3 USB போர்ட்ஸ் இருக்குது. இது இது HDMI இன் போர்ட்டு. ஸோ இந்த டிஸ்பிளேவையே நீங்கள் மானிட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு பிசியை நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்னொரு மானிட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேவை மானிட்டராகவும் யூஸ் பண்ணலாம், இந்த டிஸ்பிளேவை பிசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேலேருந்து அவுட்புட் டிஸ்பிளேவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் தான் இங்கே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டனு,
ஸோ இங்கே ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி போட்டு ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா JBLோட ஹேர்மேன் பிராண்டோட ஆடியோ அவுட்புட். ஸோ 6 வாட்ஸுக்கான ஆடியோ ஸ்பீக்கர் வந்துடும். ஸோ குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு பிசி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசி உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கருக்குன்னே டெடிகேட்டடாக அங்கே உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. JBLோட ஹார்மோன் ஸ்பீக்கருக்குன்னு டெடிகேட்டாக இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரேம் அப்டேட் பண்ணுறது ஈஸி. பேக் சைடில் ஒரு டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபியூச்சரில் ரேம் வேணும் அப்படின்னா கஸ்டமரை அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ரேம் எப்படி அப்டேட் பண்ணுறது தனியாக டெடிகேட்டான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் 45K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது டேரக்ட் லினோவாவோட 1 year ஆன்சைட் வாரண்டி வந்துடும். டெடிகேட் 2 years ஆன்சைட் வாரண்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அது தனியாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டினே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Ryzen 5 7535HS ப்ராசர். இது ஒரு 12 கோர் 12 த்ரெட் ப்ராசர். இன்டெல் i5 14th ஜென்ரேஷனோட பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ இன்றைக்கி நீங்கள் பிசி அசம்பிள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்டெலோட 14 ஜென் ப்ராசஸர் மட்டுமே நீங்கள் 20,000 ப்ரைஸு. ஸோ நீங்கள் இன்றைக்கி பிசி அசம்பிள் பண்ணால் கூட இந்த ஸ்பெக்குக்கு ஒரு 50K பட்ஜெட்டில் பண்ணவே முடியாது. ரெண்டாவது இதில் வரக்கூடிய Windows 11 ஹோம் லேட்டஸ்ட்டு லைஃப் டைம் வந்துடும் உங்களுக்கு. MS Office ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2024 லைஃப் டைம் வந்துடும். ஸோ இது போக உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி உங்களுக்கு டிஃபால்ட்டாக 3 years ஆன்சைட் வந்துடும். டிஃபால்ட்டாக 1 year வாரண்டி, எக்ஸ்டெண்டட் 2 years வாரண்டி. இப்போ 2-3 days ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 years டிஃபால்ட்டாகவே ஆன்சைட் வாரண்டி வந்துடும். வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸு. நீங்கள் இந்த பிசி யார் யாருக்கும் சூட்டபிளான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, தாராளமாக ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக இதுலேருந்து நீங்கள் அவுட்புட்டாக 2 மானிட்டர் அவுட் எடுக்கலாம். ஒரு HDMI போர்ட் மூலியமாக ஒரு மானிட்டர் அவுட் எடுக்கலாம். டைப் சி மானிட்டர் போர்ட் மூலியமாக இன்னொரு மானிட்டர் அவுட் எடுக்கலாம். நீங்கள் இந்த பிசியை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நான் மல்டிபிள் யூசேஜுக்கு பண்ண போகிறேன், ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு அப்படின்னா இந்த பிசியை நீங்கள் கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிசியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கு அடிஷனல் மானிட்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சேஞ்ச் ஓவர் பட்டன். அந்த சேஞ்ச் ஓவர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிசி வந்து மானிட்டராக மாறிடும். திரும்ப சேஞ்ச் ஓவர் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பிசி வந்து பிசியாக இருக்கும். ஸோ ஒரே மானிட்டர்லேயே டபுள் அவுட்புட் எடுக்கிறது. ஸோ இது போக நீங்கள் கேமிங் விளாடணும் அப்படின்னா பேசிக் லெவல் கேம்ஸ் எல்லாமே லைட் செட்டிங்ஸ் வச்சு தாராளமாக இருக்கலாம். வீடியோ எடிட்டிங் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் ஹை பெர்ஃபார்மன்ஸ்க்கான Ryzen 5 ப்ராசர் 12 கோர் 12 த்ரெட்டோட வரக்கூடியது. ஃபியூச்சரில் நீங்கள் ரேம் வேணும் அப்படின்னா இன்னும் 16 GB தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அப்டேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ரேமோட ப்ரைஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால 16 GB DDR5 ரேம் ப்ரைஸ் நீங்கள் 12,000 13,000 போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் குறைஞ்சாலும் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுங்கள். டிஃபால்ட் 8 GB ரேமே வேறு லெவலில் இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். வேணும்னு நினைக்கிறவங்க டயத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வெப்சைட்லேயே இந்த ஸ்டாக்ஸ் கிடைக்காது. ஏன்னா இது லிமிட்டடாக ஒரு 15-20 நம்பர் தான் குவான்டிட்டி வந்திருக்கு. நீங்கள் ஒரு 45K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரீமியமான ரக்குடு ஆல் இன் ஒன் பிசி வேணும். மல்டிபிளாக நான் எல்லா யூசேஜும் பண்ணணும். வீடியோ எடிட்டிங் பண்ணணும், நான் கேமிங் பண்ணணும், பார்க்கவும் ப்ரீமியமாக இருக்கணும், வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் இருக்கணும். அடிஷனலாக நான் சிசிடிவி கேமராவையுமே மானிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அடிஷனல் 2 மானிட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு டைப் சி போர்ட் வேணும். விண்டோஸ் MS Office ஒரிஜினல் வேணும். 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டியோட வேணும். எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னா இந்த ஆல் இன் ஒன் பிசி தான். சரி, அதுவே நம்ம லோயர் எண்டில் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் மவுஸ் வயர்டு வரும். உங்களுக்கு DDR4 8 GB ரேம் வரும். அதுவும் 24 inch சேம் சைஸ் தான். ஸோ அதில் டைப் சி போட்டு வராது. HDMI அவுட் போட்டு தான் எடுக்க முடியும். HDMI இன் கொடுக்க முடியாது. இதோட ஹைலைட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசர். HDMI இன்னும் கொடுத்துக்கலாம். டைப் சி போட்டு வந்துடும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசரோட வரக்கூடியது. ஸோ இந்த 2 பிசியுமே பல்க் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ஆஃப்லைன் கம்பேர் பண்ணாலும் நம்ம கொடுக்குற ப்ரைஸிங் யாருமே கொடுக்க முடியாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் இந்த ஆல் இன் ஒன் பிசி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது டிமாண்ட் மாடல் அப்படின்னாலும் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான். ஸோ வெப்சைட்டோ வாட்ஸ்அப்போ டக்கு சேட் பண்ணி உங்களோட ஆர்டரை டக்கு பேஸ் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ளூடிங் 18% GST இன்வாய்ஸோட தான் வந்துடும். நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் லினோவோட டைரக்ட் பிராண்ட் 1 year or 3 years ஆன்சைட் வாரண்டி உங்களுக்கு டேட்டா கவர் ஆயிரும். அந்த ஆன்சைட் வாரண்டி கால் புக் பண்ணுறதுக்கு நம்ம டீம் டெடிகேட்டாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பராக சந்திப்போம். பாய்.